ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ்நாடோட +2 +1 அண்ட் 10th ஸ்டாண்டர்டோட எக்ஸாம் எப்படி நம்ம இது பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆன்லைனில் எப்படி நம்ம செக் பண்ணுறது, நம்ம மொபைல்லே எப்படி செக் பண்ணுறது அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு லைக் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அண்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அந்த கடைசியில் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நான் சொல்லியிருக்கேன். இப்போ என்னென்ன தேவைப்படும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? தமிழ்நாடு போர்டு எக்ஸாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா +2 இது ரிசல்ட்டு நம்மளுக்கு மேக்ஸிமம் மே மாதம் வரும். அது மே 9th கொடுத்துருவோம். அது கன்ஃபார்மாக என்னன்னு தெரியாது, பின்னாடி ஆகலாம், மேக்ஸிமம் பின்னாடி கூட ஆகலாம். மே 9th வரலாம், ஆனால் 9th அடுத்து வரலாம். நம்மளுக்கு எக்ஸாம் ரிசல்ட்டு பார்க்குறதுக்கு என்னென்ன தேவைன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த். நம்ம ஹால் டிக்கெட்டில் இருக்கும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் அந்த டேட் ஆஃப் பர்த்தும் கட்டாயம் வேணும். ஒன்றும் நம்ம மிஸ்டேக் பண்ணாலும் நம்மளுக்கு அது வராது. ஓகேவா? ஏன்னா வெப்சைட் தேவைன்னா இந்த 2 வெப்சைட் தான் மெயின். tnresults.nic.in அண்ட் dge.tn.government.in. சரிங்களா? இதை நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி அதை நீங்கள் டேரெக்டாக குரோமில் போய்ட்டு நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு குரோமில் போய்ட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? அதேமாரி நம்ம +1 ஸ்டூடெண்ட்ஸ் 11th ஸ்டாண்டர்டுக்கு சேம் நம்மளுக்கு எக்ஸாமை பார்த்தோமாக ரிசல்ட்டு மே 9th வர வாய்ப்புகள் அதிகம். அண்டு தேவையானது இது 3 தான். நம்மளுக்கு மெயின் இன்டர்நெட், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஹால் டிக்கெட்டில் உடையது அண்டு டேட் ஆஃப் பர்த். சரிங்களா? இந்த 3 இருந்தால் போதும். மொபைலில் இன்டர்நெட் வேணும் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த். சரிங்களா? அதேமாதிரி 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு மே 19 அடுத்து வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது நம்மளுக்கு ரிசல்ட்டு. சரிங்களா? ஓகே, இவங்களுக்கு என்ன தேவைன்னா சேம் நம்மளுக்கு இன்டர்நெட் வேணும் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வேணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அண்டு 2 வெப்சைட்டு, இந்த 2 வெப்சைட் tnresults.nic.in அண்ட் dge.tn.government.in. எப்படி செக் பண்ணணும் பார்த்தா, விசிட் த அஃபிஷியல் வெப்சைட். அதாவது நம்ம வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எப்படி மொபைலில் பார்க்கலாம் ப்ராக்டிக்கலாக. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம போய்ட்டு ஃபஸ்ட்டு குரோமில் போகணும். குரோமில் போயிட்டு சரிங்களா, இது சர்ச் பார் இருக்குவாங்க, இங்கே போயிட்டு அடிக்கணும். நம்ம டிஎன் ரிசல்ட்ஸ் இந்த இது பாருங்கள், இந்த அடிக்கணும். tnresults.nic.in கொடுத்துட்டு சர்ச் அமுக்கணும். சர்ச் அமுக்கின உடனே நம்மளுக்கு இப்படி வந்துடும். சரிங்களா? இது 2024 எக்ஸாம்ஸ் ரிசல்ட் இப்போ காமிக்கிறாங்க. நம்ம 25 அப்டேட் பண்ணுவாங்க, அது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். 2025 HSC ஹையர் செகண்டரி எஜுகேஷன் +1 அதுக்கு எக்ஸாம் ரிசல்ட்டு. அதுக்கடுத்து SSLC எக்ஸாம் ரிசல்ட்டு. அதுக்கடுத்து +2 எக்ஸாம் ரிசல்ட்டு மார்ச், ஏப்ரல். அண்டு அரியர்ஸ் எழுதுவாங்கள்ல அந்தோட ரிசல்ட்டும் போட்டிருக்காங்க மார்ச். சரிங்களா? ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து நம்மளுக்கு எப்படி வரும்னா எக்ஸாமும் ரிசல்ட்டு. இப்போ நம்ம கிளிக் பண்ணணும். இதான் இப்போ +2க்கு தேவைன்னா நான் +2 கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணனே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் வந்துருச்சா? ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்ம அடிக்கணும். சரிங்களா? உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபுல்லாக அடிச்சிடுங்க. அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் அவங்க கொடுத்த ஃபார்மெட்டில் தான் அடிக்கணும். எக்ஸாம்பிள் 21/5, அதுக்கடுத்து 2002, 2003 எது இருக்கோ இந்த ஃபார்மெட்டில் அடிச்சுட்டு நம்ம கெட் மார்க்கை அமுக்கணும். கெட் மார்க்கை கிளிக் பண்ணவாகும் உங்களுக்கு உங்களோட ரிசல்ட் சீட்டு வந்துடும். ரிசல்ட் சீட்டு வந்த பின்னாடி நம்ம டவுன்லோட் ஆப்ஷன் வரும். அந்த டவுன்லோட் ஆப்ஷன் பண்ணமாக உங்களோட மார்க் ஷீட் இது டவுன்லோட் ஆகிரும். அதை வச்சு நம்ம ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து நீங்கள் ஒரிஜினல் மார்க் ஷீட் வாங்க நம்ம ஸ்கூலில் போய் தான் வாங்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ இது +2க்கு பார்த்தோம். இதேமாரி சேம் +1 கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அண்ட் கெட் மார்க் அமுக்கணும். சரிங்களா? நான் எதுவுமே இது பண்ணல. நீங்கள் உங்கள் ஹால் டிக்கெட்டில் உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை அதில் டைப் அடிச்சுட்டு கெட் மார்க் கொடுங்க. அதுக்கடுத்து 10th சேம் 10th ரிசல்ட்டு சேம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அண்டு கிளிக் ஆன் கெட் மார்க்ஸ். யூ வில் கெட் யுவர் மார்க் ஷீட் ஒரு ரிசல்ட். ஓகேவா? அந்த நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருங்க. உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏதாவது காலேஜில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு கோர்ஸ் படிக்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இது வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம லைக் பண்ணுங்கள். உங்கள் லைக் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் TN ஸ்டடி கைட்.